ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 368வது நாமா திருப்பெயர் கந்தகிராகாய நமஹ. நறுமணம் நுகர்வோனுக்கு நமஸ்காரம். கந்த பக்தர்கள் சமர்ப்பிக்கக்கூடிய நறுமண புகையை கிராகா நுகர்பவன். தூபத்திற்கு உகந்த பஞ்சவாசம் அப்படின்னு பச்சை கற்பூரம், குந்துருக்கம், காரகில், சந்தனம், நெய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தசாங்கம்னு இருக்குது. அது வெட்டிவேர், லவங்கம், வெள்ளை குங்குலியம், ஜாதிக்காய், மட்டிப்பால், சந்தனத்தூள், நாட்டு சக்கரை, திருவட்டப்பச்சைன்னு ஒரு மூலிகை, சாம்பிராணி, கிச்சிலிக்கிழங்கு, இது எல்லாத்தையும் கலந்தது தசாங்கம்னு பேர். இதை பகவானுடைய பூஜையில் காட்டுறதாக இருக்குது. இதில் ஜபம் பண்ணுறவாளுக்கு தெரியும், பிருத்திவியாத்மனே கந்தம் கல்பயாமின்னு மண்ணினுடைய பிருத்திவியினுடைய அம்சமாக கந்தம் சொல்லப்பட்டிருக்கு பஞ்சோபச்சார பூஜையில். அப்புறம் அடுத்து இதில் எம் வாயுவாத்மனே தூபங்கிறதும் சேர்ந்து வந்து விடுறது. அதன் காரணத்தினால பகவானுக்கு தூபம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் சாம்பிராணி தூபத்துக்கு நிறைய மருத்துவ குணங்களும் சொல்லப்பட்டதாக இருக்குது. இது ஒரு மரத்திலேருந்து வரக்கூடியதான ஒரு பட்டையும் இடித்து குங்குலி தசாங்கத்தில் குங்குலியம்னு நம்ம போடுறோம். அதே மாதிரி அதுலேருந்து வரக்கூடிய பிசின் மாதிரி வரக்கூடியதை எடுத்து தான் சாம்பிராணின்னு போடுறோம். சாம்பிராணி வாசனை ரொம்ப விசேஷமாக நிறைய கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் தூரத்தள்ளி பகவானுடைய சாநித்தியத்தை ஒரு இடத்துல இருக்க வைக்கக்கூடியதாக அமையறதுங்கிறதுனால சாம்பிராணி தூபத்துக்கு ரொம்ப முக்கியம் கொடுத்துருக்கு. ஆகமங்களில் பிரதிஷ்டா கல்பங்கள்ல எல்லாம் இந்த தூபத்தை எந்தெந்த சமயங்களில் சேர்க்கணும் அப்படின்னு இருக்குது. அர்க்கியபாத்தியத்துக்கு சேர்க்கணும், கலசங்களில் சேர்க்கணும், வஸ்திரங்களில் சேர்க்கணும். இது ஒரு கிருமி நாசினியாகவும் சொல்லப்படுறதா இருக்கிறதுனால இந்த சாம்பிராணி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது தூபங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் கந்தகிராகம் அப்படின்னு சொல்லி சொன்னால் வாசனைகளை நுகர்பவன் ஒரு அர்த்தம். நம்ம இந்திரியங்களில் ஆத்ம பரமாத்ம ரூபமாக பகவான் இருந்து அந்தந்த இந்திரிய அபிமானிகள் மூலமாக அந்தந்த இந்திரியங்கள் கருவி கரணங்களை செய்ய வைக்கிறார். புலன்களை அதில் உள்கூடிய இருக்கக்கூடியதான அந்த கரணம்னு சொல்லக்கூடியதான புலன்களை நுகர்பவராக இருக்கார். அதற்கு சாட்சியாக இருக்கக்கூடியவராக இருக்கார் அப்படிங்கிறதான ஒரு அர்த்தமும் இங்கே வெளியாறதாக இருக்கு. அரசே சரணமையம். அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.